ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதியை 8 ஸ்திதிகளின் அபியாசத்தின் மூலம் அடைய முடியும். அதற்கு முதலில் நாம் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும் என்ற லட்சியம் வைக்க வேண்டும். இதற்காக நாம் 4 விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சுயரூபம், சொரூபம், குணங்கள், சுயதேசம் என்பதாகும். சுயரூபம் ஜோதி, சொரூபம் ஸ்தூல கண்களால் காண முடியாத அதிசூட்சும விந்து, அதாவது ஆத்மா ஒரு ஜோதி விந்து சொரூபம். குணங்கள் சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தம், ஞானம், சக்திகள், தூய்மை, சுயதேசம், பரந்தாமம். முதல் நாள் பயிற்சி ஸ்திதி 1 மூளை நடுவில் மிகச்சிறிய நட்சத்திரத்தை தெளிவாக பார்த்து 10 நிமிடம் வரை இந்த சொரூபத்தில் நிலைத்திருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். அடிக்கடி மனக்கண் முன் கொண்டு வந்து அதை பார்த்து கொண்டே ஜோதி சொரூபத்தை பார்ப்பதற்கான பயிற்சி அதிகரித்து கொண்டே செல்லவும், காரியங்கள் செய்யும் போதும் இப்பயிற்சி அவசியம் என அறிவுறுத்தப்பட்டது. 2ஆம் நாள் பயிற்சியில் ஸ்திதி 2 ஜோதியின் சைத்தன்ய தன்மையை உணர்ந்து பார்க்கவும் அனுபவம் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது. ஜோதிக்குள் சங்கல்ப சக்தி, ஸ்மிருதி, புத்தி, அநேக ஜென்மங்களின் பதிவுகள், பாவனை முதலிய அனைத்தும் நிறைந்துள்ளன. நான் சைத்தன்ய சக்தி ஆத்மா தனது தெய்வீக கண் மூலமாக இந்த சொரூபத்தை பார்க்கவும், நான் ஆத்மா ஜோதி விந்து சொரூபம், நான் ஒரு அவிநாசி சக்தி ஆத்மா, இவ்விதமாக சங்கல்பத்தை உருவாக்க அறிவுறுத்தப்பட்டது. நான் ஆத்மா என் புருவ மத்தி என்ற சிம்மாசனத்தின் மீது நிலைத்திருந்து உலவிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலமாக காரியம் செய்து கொண்டிருக்கின்றேன் என பயிற்சி செய்ய அறிவுறுத்தப்பட்டது. 3ஆம் நாள் பயிற்சி ஸ்திதி 3 சரீரத்தை வாகனமாகவும் ஆத்மா ஒரு வாகன ஓட்டுநராகவும் புரிந்து கொண்டு பயிற்சி செய்ய அறிவுறுத்தப்பட்டது. அடுத்து நாம் 4ஆம் நாள் பயிற்சிக்கு செல்ல இருக்கிறோம். இந்த 4ஆம் நாள் பயிற்சி ஸ்திதி 3 அபியாசம் 2. ராஜ்ய சபையின் அனுபவம் செய்யுங்கள். சரீரத்தின் கர்மேந்திரியங்களை பிரஜைகளின் ரூபத்தில் மற்றும் தன்னை ராஜ்ய அதிகாரி ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். தினசரி காரியங்களை செய்தவாறே இந்த அபியாசத்தை செய்யலாம். உதாரணமாக, வாருங்கள், உணவு சமைக்கும்போது இந்த அபியாசத்தை எப்படி செய்வது என்று பார்ப்போம். ஒவ்வொரு கர்மேந்திரியத்திற்கும் கட்டளை இடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் பெயரிட்டு அழையுங்கள். தொடர்புள்ள பிரஜையின் பெயரை அழைத்து அந்த காரியம் செய்யுமாறு கட்டளையிடுங்கள். நீங்கள்
கர்மேந்திரிய ரூப பிரஜையாக உள்ள கைக்கு இதுபோல் கட்டளையிடுங்கள். ஹே பிரஜையாகிய கையே, இந்த காய்கறியை நறுக்கு, இந்த பொருளை எடு, பாத்திரத்தை கழுவு. நீங்கள் கால்களாகிய பிரஜைகளுக்கு இவ்வாறு கட்டளையிடுங்கள். ஹே பிரஜைகளே, அங்கே செல்லுங்கள். இந்த விதமாக நீங்கள் ஒவ்வொரு பிரஜைக்குரிய செயல்பாட்டின் அனுசாரம் வழி நடத்துங்கள். அப்போது நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற இந்த உணர்வு உருவாகாது. நான் செய்விக்கின்ற அதிகாரி என்று அந்த மாதிரி அனுபவம் ஆகும். இந்த அபியாசத்தினால் ஏற்படும் லாபம், அனைத்து கர்மேந்திரியங்கள் மீதும் முழு கட்டுப்பாடு இருக்கும். அடிமைத்தனம் முடிந்து போகும். பாவ கர்மங்கள் செய்வதிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விடுவீர்கள். கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட்ட கர்மாத்தீத் ஸ்திதியின் அனுபவம் ஏற்படத் தொடங்கும். நாள் முழுவதும் அநேக ஸ்திதிகளில் இந்த அபியாசங்களின் அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.